Hello guys, welcome to our channel Sinu Stories. திருப்பூருக்கு அருகாமையில ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பெரிய அடர்ந்த முள்காட்டுல நடந்த அமானுஷமான நிகழ்வு தாங்க. இந்த முள்காட்டுல போய் விறகு வெட்ட போன 4 நண்பர்களுக்கு நடந்த ரொம்பவே திகிலான நிகழ்வு பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த 4 நண்பர்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருப்பூருக்கு அருகாமையில ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சந்திரசேகர் அப்படின்றவர். சந்திரசேகருக்கு 3 நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் வடிவேலு. சந்திரசேகர் ஒரு டிரைவருங்க. அவரு கூடவே வடிவேலு அப்படின்றவர் கிளீனரா போயிட்டு இருந்திருக்கு. கூட விமல் அப்படின்றவர் ஒரு சொந்தமான கடை ஒன்று வச்சிருந்திருக்காங்க. யுவராஜ் அப்படின்றவங்க டாடா ஏசி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. சொந்தமாக தான் வச்சிருந்திருக்காங்க. இவங்க 4 பேருமே ரொம்பவே திக்கான ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்போ இவங்களோட கிராமத்துல லாக்டவுன் டைம் வந்திருக்கு. இந்த கொரோனாவில் எல்லாரோட ஊர்லயுமே லாக்டவுன் போட்டாங்க இல்லையா, அந்த காலகட்டம். இவங்க 4 பேருமே அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாதான் இவங்களோட குடும்பம் ரொம்பவே ஹாப்பியா வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலையில ரொம்ப நாள் லாக்டவுன் போட்டாங்களே, இப்போ நம்மளோட குடும்பம் கஷ்டப்படுதே அப்படின்னு 4 பேரும் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த வருத்தத்தை போக்குறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த யுவராஜ் வச்சிருக்க டாடா ஏசி எடுத்துட்டு போய் எங்கேயாவது விறகு வெட்டி கொண்டுட்டு வந்து ஊருக்குள்ள விற்றோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த இதை வச்சு நம்ம பொழப்பு நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிருக்காங்க. 4 பேரும் ஒரு நாள் கூடி பேசுறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே தோணுன ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிராமத்துல இருந்து 18 கிலோமீட்டர் தாண்டி ஒரு முள்காடு ஒன்று இருக்காங்க. அந்த முள்காடு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு பெரிய முள்காடாங்க. அவ்வளோ பெரிய முள்காட்டுல நம்ம போய் முள்ளு வெட்டி எடுத்துட்டு வரலாம். அப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிராமம் தானே, அந்த டைம் லாக்டவுன், அப்ப வெளியே எங்கேயுமே போக மாட்டாங்க. அடுப்புல சமைக்கிறவங்க, தண்ணி காய்க்கிறவங்களுக்குலாம் இந்த விறகு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இவங்க 4 பேரும் அந்த முடிவை எடுத்துக்காங்க. அதே மாதிரி இவங்களோட வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த முள்காட்டுக்கு போக வேண்டாம், அது ரொம்பவே பயங்கரமான காடு, அந்த காட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 4 பேருமே கொஞ்சம் கூட கேட்கவே இல்லையாங்க. 4 பேருமா சேர்ந்து அந்த யுவராஜோட டாடா ஏசி எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போகும்போது இவங்களோட 4 பேர் வீட்லயுமே ஒரு பயங்கரமான செல்ல பிராணியா நாய் வளர்த்துருக்காங்க. இந்த 4 நாய்களையும் வண்டியில ஏற்றிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம முள்ளு வெட்ட போறோம், 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து வெட்டி எடுத்துட்டு வரலாம், அப்போதான் நமக்கு டீசலும் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, பாத்திரம், அது கூடவே சமையலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் எடுத்து தான் போயிருக்காங்க. இவங்க 4 பேரும் அந்த முள்காட்டுக்கு பக்கமா போகும்போது அந்த நாய்கள் எல்லாம் ஒண்ணு பின்னாடி அப்படி இறங்கவே மாட்டேன்னுச்சாங்க. எல்லாருமே எல்லா பாத்திரத்தையும் கீழே இறங்கிட்டாங்க, எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஆனா இந்த நாய்கள் மட்டும் இறங்கவே இல்லை. இவங்களுக்கு அப்பவுமே அதை பத்தி புரியும். சரி, நாய் ஃபுல்லா புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால அந்த நாய் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதுவும் முள்காடு அப்படின்றதுனால பயந்துக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நாயை மெதுவாக இறக்கி அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கேயே போயிட்டு ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருக்காங்க. டென்ட்டுக்கு வெளியே அடுப்பு மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிடறதுக்கு தேவையானது அனைத்தும் செட் பண்ணி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் முள்ளு வெட்டியிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 4 நாள் அந்த இடத்துல முள்ளு வெட்டியிருக்காங்க. வெட்டி ஒரு அந்த டாடா ஏசி ஃபுல்லாவே ஃபுல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகுதான் இவங்க 4 பேருமே ஊருக்கு கிளம்பியிருக்காங்க. ஊருக்கு வராங்க. வந்தவங்க அந்த விறகெல்லாம் விற்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல காசு கிடைச்சிருக்கு. அதை வச்சு இவங்களோட குடும்பத்துல கொடுத்துட்டு அடுத்தது மறுபடியும் அந்த காட்டுக்கு போகிறதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு அந்த 4 நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்துட்டாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற நம்பிக்கையில அவங்களும் எதுவுமே சொல்லல. 2வது முறை அந்த காட்டுக்கு போறாங்க. அப்பவும் கூடவே நாய்களை கூட்டிட்டு தான் போறாங்க. இவங்க முள்ளு வெட்டத்துக்கு ஆளுக்கு ஒரு திசையில பிரியும் போது ஆளுக்கு ஒரு ஒரு நாய் கூட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நாய்களும் அவங்க பின்னாடியே தான் போச்சான். கடைசியா 4 பேரும் விறகெல்லாம் வெட்டி ஒரு இடத்துக்கு அந்த கூடாரத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒருத்தரோட நாய் மட்டும் மிஸ்ஸிங். அந்த நாய் எல்லாரு கூடயுமே பழகக்கூடிய ஒரு நாய். அது எப்படின்னா ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க, செல்லமா வளர்த்திருக்காங்க. அந்த ஊர்ல யாருமே அந்த நாயை கடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு ஒரு பாசமா இருந்த நாய் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. இது சந்திரசேகரோட நாய். இவர் என்ன நினைச்சிட்டாரா, சரி நம்ம ஊருக்கு தான் போயிருக்கோம், அது எப்படியும் வந்த பாதை தெரிஞ்சு அங்க போயிருக்கோம், ஆனா கண்டிப்பா நம்ம மறுபடியும் போகும்போது அங்கதான் இருக்கும் நம்பிக்கையோட அன்னைக்கு அந்த நாயை தேடவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அடுத்த நாள் எல்லா வேலைக்கும் வெட்டுறாங்க.
2, 3 நாள் எல்லா விறகையும் வெட்டிட்டு இவங்க அந்த டாடா ஏசில ஏற்றிக்கிட்டு இவங்களோட ஊர் கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா அங்கே போயிட்டு எல்லா விறகுகளையும் விற்கிறாங்க. விற்று முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சந்திரசேகருக்கு பயங்கரமான ஷாக். நாய் அங்கே வரவே இல்லை. இவங்களோட வந்த நாய் மறுபடியும் இவங்களோட கிராமத்துக்கு வரவே இல்லை. இப்போ சந்திரசேகர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சரி அந்த நாயை அந்த காட்டுக்குள்ள இருந்திருந்தா கண்டிப்பா சத்தம் போட்டிருக்கோம், சத்தமே இல்லாம இருக்காது. அப்போ நம்ம அந்த நாயை வந்துட்டு அவங்க இல்லை, நம்ம வர வழியில எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், அது கண்டிப்பா நம்மளோட ஊர் தெரிஞ்சு வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த நபர் அவங்க வீட்டுல சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு படுக்கிறாரு. படுத்தவர் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாராங்க. அப்போதான் இவருக்கு ஒரு கனவு உள்ள வந்து கனவுல இந்த நபர் முள்ளு விட்டுட்டு இருக்காரு. பின்னாடி நாய் நின்ற நாய் ஒரு செகண்ட்ல மாயமா எங்கேயும் மறைஞ்சிருச்சு. அது எந்த பக்கம் போச்சு என்ன ஏதுன்னே தெரியவே இல்லை. கூடவே அந்த நாய் கத்தவுமே இல்லை. எப்படி மறைஞ்சிச்சுன்னு தெரியல. இந்த நாய் மறைஞ்சு ஒரு 2 செகண்ட்ல ஏதோ ஒரு பிளாக்கான ஒரு ஷேடோ போன மாதிரி இருந்தது. இந்த பிளாக் ஷேடோ அந்த கனவுல அவர் பார்க்கும்போதே திட்டுக்கிட்டு இருந்துச்சுட்டாரு. எழுந்துட்டு அப்படியே ரூமெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறாருங்க. பார்த்தா இவருக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. இது எல்லாமே கனவுல தான் பார்த்திருக்காரு. ஆனா இப்போதான் யோசிக்கிறாரு, அந்த முள்காட்டுக்கு ஏன் போக வேண்டாம்னு சொன்னாங்க, ஒருவேளை அங்க ஏதாவது அமானுஷம் இருக்குமோ, அந்த அமானுஷம் தான் நம்ம நாயை தூக்கிட்டு போயிடுச்சோம் அப்படின்னு இவரு ரொம்பவே பயந்துருக்காரு. அன்னைக்கு அப்படியே யோசனையோடய எழுந்தவர் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் படுத்திருக்காருங்க. படுத்தவர் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாரு. எழுந்ததுக்கு அப்புறமா 2 நாள் கழிச்சு நம்ம மறுபடியும் அந்த முள்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு. அப்போ சந்திரசேகர் அவருக்கு வந்த கனவை சொல்லலாமா வேண்டாமா, கண்டிப்பா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்ற யோசனையோட அவர் அப்படியே ஒரு மாதிரி பேந்த முடிச்சுட்டே இருந்திருக்காரு. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சந்திரசேகர் அவருக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. கனவுல இது மாதிரி பார்த்தலாம், என் நாய் வேற காணலாம், அந்த அந்த பேய் தான் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாரு. அப்போ சந்திரசேகர் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்களாம். கண்டிப்பா அந்த காட்டுல உனக்கு மட்டும் அந்த மாதிரி ஏதாவது தோணி இருக்குதா, எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தோணவே இல்லையே எப்படி அப்படின்ற மாதிரி கேலி பண்ணி சிரிச்சிருக்காரு. சரின்னு அன்னைக்கு அதை பெருசுபடுத்தலைங்க. அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த காட்டுக்கு போறாங்க. இவங்க ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த அந்த டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயே இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அதன் பிறகு விறகு வெட்டத்துக்கு போறாங்க. விறகு வெட்டி முடிச்சுட்டு இவங்க மறுபடியும் ரிட்டன் அந்த விறகெல்லாம் கொண்டு வந்து அந்த கூடாரத்துக்கிட்ட போடுறாங்க. போட்டுட்டு நெருப்பெல்லாம் பற்ற வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் இன்னொரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபரோட நாய் காணாம போயிடுச்சு. அந்த நாயும் கண்டிப்பா எங்க போச்சு அப்படின்றது தெரியவே இல்லை. இது ஊர் பக்கம் போயிருக்காது அப்படின்றது சந்திரசேகருக்கு புரிஞ்சிச்சு. ஆனா அந்த வடிவேலு அப்படின்றவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அந்த நாயும் ஊர்ல வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தெருவா இருந்த நாய் தானே, கண்டிப்பா அது வந்து நம்ம ஊருக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரசேகர் மாதிரி அசால்ட்டா விட்டுட்டாரு. ஆனா இங்க சந்திரசேகருக்கு கொஞ்சம் பயம் அதிகரிச்சிச்சு. முதல்ல நம்ம நாய் காணோம், இப்போ இவனோட நாய் காணமே, மீதி இருக்காது 2 நாய் தான். 2 நாய் தான் இருக்கு. இந்த 2 நாயோட துணையோட இந்த தடவை நம்ம விறகு வெட்டி முடிச்சிருவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரின்னு அன்னைக்கு விறகெல்லாம் வச்சுட்டு சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. படுத்தாலும் சந்திரசேகருக்கு தூக்கமே வர. அந்த காரணத்தினால இந்த நபர் மெதுவாக எழுந்து வெளியே வர. வெளியே வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பிரிஞ்சுட்டே இருந்திருக்காங்க. சும்மாவே நடந்துட்டு. அப்போ தூரத்துல இருந்து யாரோ நடந்து வர மாதிரி இருந்துட்டு, ஃபுல்லா கருப்பான ஷேடோ இருக்கிற மாதிரி, கையில ஏதோ டார்ச் லைட் வச்சிருக்கிற மாதிரி. இதை பார்த்தவரை தள்ளி விட்டுட்டாரு. டேய் டேய் வெளியே வாங்கடா, என்னவோ இருக்குடா, வெளியே வாங்கடா, இந்த காட்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, ஆனா இந்த தடவை ஏதோ ஒருத்தர வாடா 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 அப்படின்னு கத்துறாரு. இவர் கத்துனா கத்து யாருமே எந்திரிக்கவே இல்லையா. அந்த மெதுவா நடந்து வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அது ஒரு மனுஷன், அது ஒரு வயசானவர். இந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா, அவர் வளர்த்தின ஆடு ஏதோ காணோம் அப்படின்றதுனால அங்க தேடி வந்திருக்காரு. சரி ஆடுக்கு தேடி தான் வந்திருக்காரு, இவர் உண்மையாலுமே மனுஷங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நபர் கூடவே கொஞ்ச நேரம் இவங்களும் அந்த நாய் தேடிருக்காரு. சந்திரசேகரும் அந்த வயசானவரும் சேர்ந்து நாயையும் அந்த ஆட்டையும் தேடிருக்காரு. எங்கேயுமே கிடைக்கல. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ள நிறைய நரிகள் இருந்துக்குங்க. இந்த நரிகள்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக தான் நாயை வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த நாயும் கிடைக்கல, ஆடும் கிடைக்கல, சரி போ அப்படின்னு அந்த நபர் கிளம்பிட்டாருங்க. இந்த சந்திரசேகரும் அவங்களோட கூடாரத்துக்கிட்ட வராரு. வரும்போதே மனசுக்குள்ள ஏதோ கருக்குன்னு இருக்க மாதிரி இருக்குங்க, ரொம்பவே பயமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அப்போ தூங்காமலே அந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுத்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு சத்தம்,
பயங்கரமான சத்தம். அது மனுஷனோட சத்தம் மாதிரியும் இல்லை, ஒரு மிருகத்தோட சத்தம் மாதிரியும் ரெண்டும் கலந்த மாதிரி பயங்கரமான சத்தமா இருந்திருக்கும். இந்த சத்தம் ஆல்ரெடி முழிச்சிட்டு இருக்க சந்திரசேகருக்கு நல்லாவே கேட்டிருக்கு. பொட்டமலம் அப்படின்னு நட்டின்னு விட்டாரு. உடனே அந்த கூடாரத்துல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த சத்தம் அந்த காடு ஃபுல்லா எக்கோ ஆகிற மாதிரி இருக்கு. சுத்தி எல்லா பக்கமும் அந்த சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. எங்க அந்த சத்தம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்துல நாய்ங்க கத்துற மாதிரியான சத்தம் கேட்டோம். இவங்க காணா போன அந்த நாய் தான் காட்டுக்குள்ளதான் இவங்க மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரசேகர் வேக வேகமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எழுப்பியிருக்காரு. எழுப்பிக்கிட்டு வா அந்த நாய் போய் திரலாம், வாடா வாடா அப்படின்னு அந்த நாயோட பேர் சொல்லி கத்திக்கிட்டு இவங்க எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா எந்த திசையிலுமே இவங்களுக்கு நாய் கிடைக்கவே இல்லை. கடைசியா இவங்க எல்லாமே கூடத்துக்கு வரும்போது மீதி இருந்த 2 நாயில ஒரு நாய் காணாம போயிருந்தாங்க. ஒரே ஒரு நாய் மட்டும்தான் ரிட்டர்ன் வந்தது. அந்த ஒரு நாய் எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பள்ளத்துல இருந்து கால் அடிப்பட்ட மாதிரி அந்த நாயும் நடந்து மெது மெதுவாக நொண்டி 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 வந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சு. என்னடா இது, இருக்க இருக்க ஒரு நாயா காணாம போயிட்டு இருக்கு, இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியவே இல்லையே அப்படின்னு சந்திரசேகர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குழப்பமா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த நாய்க்கு இந்த சந்திரசேகருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூடாரத்துலேயே ஒரு பழைய துணியை கிழிச்சு கட்டு மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க ரத்தம்லாம் வந்துருக்கு. அப்போ இந்த கட்டு போட்டுட்டு கூடாரத்துக்குள்ள இந்த நாயை விட்டுட்டு இவங்க 4 பக்கமும் ஆளுங்க தேடுறாங்க. அந்த நெருப்பு கையில் வச்சுக்கிட்டு அந்த பந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கட்டையில நெருப்பை வச்சுக்கிட்டு 4 பக்கமும் தேடுறாங்க. யாருக்காவது நாய் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் 4 பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நாய் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக வித்தியாசமான சத்தங்கள் தான் கேட்டிருக்கு. அந்த காட்டுக்குள்ள எல்லா பக்கமும் அந்த சத்தம் கேட்கணும். கூடவே இதோ அப்படியே சலங்க சத்தம் மாதிரியும் கேட்டிருக்கு. ஒருவருத்தருக்கும் அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி படிச்சாங்க. அவ்வளோ ஒரு பயத்தோடையே இவங்க எல்லாமே அந்த தீப்பந்தம் கையில இருக்குன்ற ஒரு கொஞ்சம் ஆறுதலோடையே தேடிட்டு இருந்திருக்காங்க. சந்திரசேகருக்கு ஒரு பிளாக் ஷேடோ அவங்க பின்னாடி போன மாதிரி இருந்திருக்கு. டக்குன்னு அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. மறுபடியும் இந்த விமல் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. என்ன ஆச்சுன்னு தெரியல, விமல் வேற பயங்கரமா சத்தம் போடுறானே என்னன்னு தெரியலையேன்னு வேகமா சந்திரசேகர் அந்த சத்தம் வந்த திசை நோக்கி ஓடினாரு. அங்க ஓடி போய் பார்த்தா அங்க விமல் இல்லைங்க. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு குழியில இருந்து ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. பயங்கரமா டேய் என்னை காப்பாத்துடான்னு விமல் கத்துற மாதிரி இருக்கு. சந்திரசேகருக்கு அந்த சத்தம் நல்லாவே கேட்கு. ஆனா இவர் போகிறதுக்கு 2 அடி எடுத்து வைக்கும்போது இவரோட பின்னாடி முதுகுல இருந்து யாரோ கை வைக்கிறாங்க. கை வச்சதுமே அவர் நடுக்கத்தோடைய திடுக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அங்க அவரோட ஃப்ரெண்டு விமல் தாங்க நின்றுட்டு இருக்காரு. ஆனா அங்கிருந்து சத்தம் வருது வேற ஏதோ. டேய் நான் இங்கதான் இருக்கேன், அது சத்தம் வேற எங்க இருந்து வருது, நீ போகாத அப்படின்னு வச்சிருக்காரு. சந்திரசேகரும் அதே இடத்துல நின்றுட்டு டேய் விமல் நீ வெளியே வாடா, நீ எங்க இருக்கிறன்னு எனக்கு தெரியல, நீ வெளியே வாடான்னு கூப்பிட்டுருக்க. அப்படி கூப்பிடும்போது விமல் மெதுவா உருவத்தை வெளியே கொண்டுட்டு வர்றாருங்க. அப்படியே ஒரு நிழல் மாதிரி தான் இருக்கு, கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. டேய் என்னோட நிழல் தெரியுதா, நான் இங்கதான்டா இருக்கேன், சீக்கிரமா வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இவர் எப்படி கையில தீப்பந்தம் வச்சிருக்காரோ அதே மாதிரி தூரத்துல நெருப்பு எறிகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ இது விமலான கன்ஃபியூஷன்ல சந்திரசேகர் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்க்கலாம், இவன் தான் விமல் அப்படின்னு திரும்பி பார்க்கறாரு. அங்கேயும் எதுவுமே இல்லை. அள்ளு விட்டுட்டாரு. பயங்கரமா பயந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விமல் அந்த பக்கம் இருந்து சத்தம் போடுறாரு இல்லையா, டேய் நீ வெளியே வாடா விமல், இங்கதான் நான் நிக்கிறேன், நீ வெளியே வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அங்க இருந்தும் மெதுவா ஒரு உருவம் வருது. இந்த முறை அந்த தீப்பந்தம் மட்டும் பக்கத்துல வர மாதிரி இருக்கு. அந்த உருவம் எதுவுமே தெரியல. டேய் தெரியுதா, தீப்பந்தம் தெரியுதா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. வாடா பக்கத்துல வந்துட்டடா, இன்னும் கொஞ்சம் வாடான்னு கூப்பிடுறாங்க. திடீர்னு அந்த தீப்பந்தம் அப்படியே சர்றன்னு ஒரு நிமிஷத்துல எங்க போச்சுன்னு தெரியல, ஃபுல்லா மாயமா மறைஞ்சிருச்சு. அந்த இடத்துல இன்னொரு தீப்பந்தம் இல்லை, நண்பன் கிடையாது. ஐயையோ இங்க வந்து நான் தனியா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கத்திக்கிட்டே இவரு அந்த டென்ட் உள்ள அந்த இடத்த நோக்கி ஓடிட்டாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு நாய் இருந்துச்சு.
அந்த நாய் வித்தியாசமா கத்திட்டு இருந்தாங்க. பயங்கரமா ஊளையிடுற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. பொதுவா இந்த கிராமத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, இந்த நாய் ஊளையிடுறது அல்லது இந்த நாய் கண்ணுக்கு தான் பேய் தெரியும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி இப்போ ஊளையிடுதே ஒருவேளை பேயா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு, இங்க சந்திரசேகர் அந்த கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. டேய் சீக்கிரமா வாங்கடா, சீக்கிரமா வாங்கடான்னு கூடாரத்துக்குள்ள இருந்து சத்தமும் போடுறாருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, டேய் இப்படிதான்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் ஃபர்ஸ்டே சொல்லிடுறாரு. சொன்னதுமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்கிட்டையுமே சந்திரசேகர் இங்க நாய் இல்ல, வாங்கடா போலாம், வாங்கடா போலான்னு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்துக்குங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சந்திரசேகரை பார்த்துருக்குறாங்க. ஆனா அங்க சந்திரசேகர் போகவே இல்லை. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு 3 பேர் 4 பேரும் பயத்துல பேசிக்கிட்டே இருக்கும். இந்த நாய் ஒண்ணு கூடாதுக்குள்ள படுத்துச்சு பார்த்தீங்களா? அந்த நாய் நடக்க முடியாம கால் உடஞ்சு போயிருந்த அந்த நாய் இவங்க 4 பேரும் டிஸ்கஷன்ல இருக்கும்போது அதை கவனிக்கணுங்க. ஆனா எப்படி மாயமா மறைஞ்சிச்சுன்னு தெரியல. கால் உடஞ்ச நாய் எங்க போச்சுன்னு தெரியல. காணாமலே போயிருச்சு. இவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அதன் பிறகுதான் அந்த நாயை காமிச்சிருக்காங்க. எங்க மாயமா போச்சுன்னு தெரியல. அப்போ இவங்க கூடாரத்துல இருந்து மெதுவா எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல எதுவும் நடந்து போற மாதிரி கண்ண கரையே இருந்து தெரிஞ்சிருக்காங்க. இப்படி தெரிஞ்சதுமே அங்க யாரோ மனுஷங்க தான் போறாங்களோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு 4 பேர் ஒண்ணு சேர இவங்க அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு பின்னாடியே ஓடுறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே ஓடிருக்காங்க. டேய் நில்லுடா, எவன்டா அவன் எங்க நாயை பிடிச்சிட்டு போறவன், எவன்டா அவன் நாயை பிடிச்சிட்டு போறவன் கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடிருக்காங்க. ஆனா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அந்த உருவமும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்க மறைஞ்சிச்சுன்னே தெரியல. அந்த நாயோட சத்தமும் கொஞ்சம் கூட கேட்கல. கண்டிப்பா நாய் வேற ஒருத்தவங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா சத்தம் போட்டிருக்கும் அல்லது குலைச்சிருக்கும் இல்ல கடிச்சிருக்கும். ஆனா எதுவுமே பண்ணல. இது எப்படின்னு எங்களுக்கு புரியல சிஸ்டர். ஒரே குழப்பமா இருக்கு. அந்த நாய் எந்த ஒரு சத்தமும் இல்லாம எப்படி மாயமா மறைஞ்சிச்சுன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு அந்த சந்திரசேகர் அப்படின்றத சொல்லியிருக்காரு. உடனே இவங்க எல்லா பக்கமும் தேடி முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வழியா நடந்து போனாங்க இல்லையா, அது உருவம் மனுஷனா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த காலடி தடத்தெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கு. அந்த இடத்துல காலடி தடம் எதுவுமே இல்லை. ஒரு நாய் போனதுக்கான அந்த தடயமோ அல்லது மனுஷன் போறதுக்கான அந்த தடயமோ எதுவுமே இல்லைன்னு. கடைசியா இவங்க பயந்து போய் அந்த கூடாரத்துக்கு ஓடிட்டாங்க. எதுவா இருந்தாலும் காலையில நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஓடி வந்து படுத்துக்கிட்டாங்க. அடுத்தவங்க 4 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த நாய் போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நாய்ங்க அப்படின்னாவே இவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டாங்க. அவ்வளவு பிடிக்குமா. அந்த நாய் இல்லாம இவங்களால இருக்கவே முடியல. அவ்வளவு ஒரு அழுகையா இருந்திருக்கு. இன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அத்தனை பேரும் படுத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா காலையில விடியுதுங்க. கொஞ்சம் சூரிய வெளிச்சம்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த 4 பேருமே 4 பக்கமும் தேடுறாங்க அந்த நாயை. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறமா யுவராஜ் கிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு. இந்த சத்தம் வரதுக்கு முன்னாடி இவங்க கூடாரத்துல இருந்து கிளம்பும்போது அவங்கவுங்க எடுத்துட்டு வந்தா அருவாள் எல்லாம் கையில் எடுத்து போயிருக்காங்க. எவனா இருந்தாலும் பார்த்தலாம், நம்ம நாயை தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ இங்க யுவராஜ் கிட்ட இருந்து சத்தம் வந்ததுமே இவங்க 3 பேருமே யுவராஜ் சத்தம் போட்டு அந்த திசையை நோக்கி ஓடிருக்காங்க. ஓடி அங்க பார்த்தா இவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னா, இவங்களுக்கு காணா போன அத்தனை நாயும் அங்க ஒரு மரத்துல ஒரு கொடியில தூக்கு போட்டு தொங்கதான் இப்ப தொங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்து அவங்களால ஜீர்ணிக்கவே முடியலங்க. பயங்கரமா அழுதுருக்காங்க, கத்திருக்காங்க. இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. கூடவே அந்த ஆடு, முயல் அந்த மாதிரியான சின்ன சின்ன விலங்குகளும் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நாயெல்லாம் போயிட்டு அவுத்துட்டு வரலாம், ஏதாவது கொஞ்சமாவது உயிரோடு இருக்குமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு 4 பேரும் பக்கமா நெருங்கி போயிருக்காங்க. போன இவங்களுக்கு இன்னுமே பயங்கரமான அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த நாயோட அந்த உறுப்புகள் அனைத்தும் அப்படியே இருக்குங்க. ஹார்ட்ல இருந்து குடல்ல இருந்து அத்தனை உறுப்புகளும் அப்படியே இருக்கு. ஆனா அந்த நாயோட ஈரல்னு சொல்லுவாங்க, அது மட்டும் இல்லைங்க. அந்த நாயில மட்டும்தான் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாயிலுமே இல்லைங்க. கூடவே அந்த முயல்ல இருந்து, நரியில இருந்து, அந்த ஆட்டுல இருந்து எல்லாமே அந்த மாதிரி தாங்க இருந்தது.
இந்த விஷயத்தை பார்த்ததும் இவங்களுக்கு அழுக தாங்கவே முடியலங்க. பயங்கரமா அழுதுருக்காங்க. ரொம்பவே செல்லமா வளர்த்த அந்த நாய்கள் அனைத்தும் இப்படி தொங்கிட்டு இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த நாய்ங்க அனைத்தையும் கீழே இறக்குறாங்க. இறக்கி பார்த்தா அது கயிறுலலாம் தூக்கு போட்டு இல்லைங்க. அங்க அந்த மரத்துல தொங்கிட்டு இருந்தா அந்த கொடியில தான் அந்த நாய் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்துட்டு இங்க சந்திரசேகருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு நாய் தானா போய் தூக்குல மாட்டுமா? அதுவும் அவ்வளவு தூரத்துல மரத்துல போய் மாட்டுமா? கண்டிப்பா கிடையாது தானே. இது ஏதாவது ஒரு மனுஷனா இருக்குமோ, அல்லது இது அமானுஷமா? என்ன ஏதுன்னு எனக்கு புரியவே இல்லை சிஸ்டர். ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய்கள் அனைத்தையும் கீழே இறக்கி கொண்டுட்டு வந்து அந்த டாடா ஏசிலேயே வச்சு விறகுகளோட விறகா எடுத்துட்டு போய் அவங்களோட ஊருக்கு வெளியவே ஒதுக்குப்புறமான குழிகளை தோண்டி அந்த நாய்களை புதைச்சிருக்காங்க. புதைச்சதுக்கு அப்புறமா இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிட்டு அழுன்னு அழுறாங்க. இவங்களோட வீட்டுல இருந்தவங்களும் அந்த நாயை வந்துட்டு வீட்டுல ஒரு மனுஷன் மாதிரி தான் பார்த்துட்டாங்க. வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான் பார்த்துட்டாங்க. இவங்களாலுமே தாங்கிக்கவே முடியல. ஊர்ல சொன்னா யாருமே நம்பவே இல்லையாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி தொங்கிருக்காது. அந்த காட்டுக்குள்ள போறதுக்கே பயந்துக்கிறாங்களே. அப்போ அந்த காட்டுக்குள்ள வந்து மனுஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நடந்து போன அந்த உருவத்தோட காலச்சு எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு அமானுஷமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏற்பட்டிருக்கு சந்தேகம். அந்த 4 நாய்களும் புதைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த காட்டுக்கு போகவே இல்லை. உள்ள விறகுகளை மட்டும் வித்துருக்காங்க. வித்துட்டு அந்த காசை வச்சுட்டு வீட்லயே இருந்திருக்கிறாங்க. இவங்களால ஜீரணிச்சிக்கவே முடியல. அப்பப்போ அந்த நாய்களை புதைச்ச இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வருது, அழுதுட்டு வருது, இந்த மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா அந்த ஊர்ல எல்லாருக்குமே அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த காட்டுக்குள்ள அமானுஷமான பயங்கரமான ஒரு பேய் இருக்கு. அந்த பேய் தான் இந்த ஈரலெல்லாம் தின்றுக்கும். தின்னுட்டு அந்த பேய் தான் அங்க போட்டிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட நாய் மட்டும் இல்லாம ஆடு, அதுக்கப்புறம் அந்த முயல் எல்லாமே கடந்ததுனால இங்க சந்திரசேகருக்கும் அந்த மனுஷனா அமானுஷமா அது பேயா என்ன ஏதுன்னு இவருக்கும் புரியல. இந்த 4 நண்பர்களுக்குமே அது புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. ஆனா லாக்டவுன் டைம்ல எங்களுக்கு நடந்த விஷயம் சிஸ்டர் இது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சந்திரசேகர் அப்படின்றவங்க தான் அனுப்பியிருக்காரு. இப்போ வரைக்குமே இவங்களால அந்த நாய்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னா, அந்த நாய் இல்லை அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாம மறுபடியும் இவங்க வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 4 பேருமே இது சேர்ந்து தான் நமக்கு இந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த 4 பேரும் இன்னமும் நண்பர்களாக தான் இருக்காங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த சந்திரசேகர், வடிவேல் 2 பேரும் லாரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விமல் அப்படின்றவர் சொந்தமான பேக்கரி வச்சிருக்காரு. யுவராஜ் அப்படின்றவர் அந்த டாடா ஏசி தான் ஓட்டிட்டு இருக்காரு. நாங்க 4 பேருமே ஹாப்பியா தான் வாழ்றோம். ஆனா எங்களால அந்த செல்லப்பிராணி இல்லாம இருக்க முடியல. அது ஏதோ ஒரு குறையாவே இருக்கிற மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சிருக்காங்க சந்திரசேகர் அப்படின்றவங்க மற்றும் அவங்களோட நண்பர்கள் அனைவரும். இந்த நிகழ்வை சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த நாய்களை இழுத்துட்டு போனது ஒரு மனுஷனா அல்லது இந்த இவங்க சொல்ற மாதிரியான அமானுஷமா அல்லது துஷ்ட பூஜைகள் செய்யக்கூடிய அந்த நபர்களா, மாந்திரிகர்களா, என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹைப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் மோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் இல்லாம. டாடா பாய்.